எனக்கு எப்போதுமே பசி உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. சாப்பிட்டாலும் சோர்வாக இருக்கின்றது. இது குறித்து விளக்கம் தாருங்கள். நம்ம உடம்பு அதோட இயக்கங்களுக்கு சக்தி தேவைங்கிறத பசி உணர்வு மூலமாக நமக்கு அறிவிக்குது. நம்ம சாப்பிட்றோம். அதிலிருந்து உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்கணும். மீண்டும் சக்தி தேவைப்படும் போது திரும்பவும் பசிக்கும். இந்த பசிக்கான, அதாவது உடம்போட உணவு தேவைக்கான இடைவெளிங்கிறது ஒரு கணிசமான நேரம் இருக்கணும். பொதுவாக பெரும்பாலும் 2 அல்லது 3 வேளைகள் இந்த பசி உணர்வு நமக்கு வரும். இதுதான் அடிப்படையான ஆரோக்கிய நிலை. ஆனால் உங்களுக்கு எப்போவுமே பசி உணர்வு இருந்துக்கிட்டே இருக்குன்னா, அது ஒரு வகையான ஜீரண குறைபாடுங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். அதாவது நீங்கள் சாப்பிட்ற உணவுகள்லேருந்து சக்திகளை முழுமையாக பிரித்து எடுத்துக்கிறதுக்கான ஆற்றல், அதாவது கிரகிச்சுக்கிறதுக்கான ஆற்றல் உங்கள் ஜீரண உறுப்புகளுக்கு கம்மியாக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு சோர்வு தன்மை இருக்கக்கூடாது. அப்படி இருக்குன்னா, ஒன்று நாம் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ருக்கோம், அல்லது நம்ம சாப்பிட்ட அந்த கம்மியான சாப்பாட்டை கூட ஜீரணித்து அதிலிருந்து சக்திகளை பிரிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஜீரண உறுப்புகள் பலகீனமாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம ஜீரண உறுப்புகள் சோர்வாக பலகீனமாக இருந்தால் நமக்கு பசி உணர்வு முழுமையாக வராது. ஏன்னா பசி வந்தால் நம்ம சாப்பிட்ருவோம், அந்த சாப்பாடு நல்லபடியாக ஜீரணிக்கப்படாமல் கழிவாக மாறி அது வேறு ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடும். அதனால் உடம்பு பெரும்பாலும் அந்த மாதிரி நேரங்களில் பசி உணர்வை ஏற்படுத்தாது. அதனால் உங்களுக்கு இருக்கிறது உண்மையான பசி உணர்வு தானா இல்லை சோர்வானு வித்தியாசப்படுத்தி தெரிஞ்சுக்கங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரெண்டும் வேறு வேறு. பசிக்கு சாப்பிடணும், சோர்வாக இருந்தால் ஓய்வு எடுக்கணும். பெரும்பாலானவங்க சோர்வாக இருக்கிறது தான் பசின்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி நிலைமையில் நம்ம சாப்பிடும்போது ஏற்கனவே சொன்னபடி அந்த உணவு நல்லபடியாக ஜீரணிக்கப்படாது, சோர்வு முன்னை விட ரொம்ப அதிகமாகிடும். அதனால் முதல்ல ஒரு நல்ல அக்குபங்க்சர் மருத்துவர்கிட்ட போய் முறைப்படி சிகிச்சையும் ஆலோசனையும் எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு சோர்வாக இருக்கும்போது முதல்ல கண்ணை மூடி நல்ல ஓய்வெடுக்கு. போதுமான ஓய்வும் தூக்கமும் இருந்தாலே பசி உணர்வு ஏற்படுறதுல ஒரு ஒழுங்கு உருவாயிடும். அதனால் உங்கள் தூக்கம் இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நமக்கு நல்லா பசிக்கணும், நல்ல தாகம் எடுக்கணும், உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கணும். இதில் பிரச்சனைகள் இருந்தால் தூக்கம் சரியாக இருக்கான்னு முதல்ல சோதித்து அதை சரி பண்ணுறது தான் இயற்கை மருத்துவங்களுடைய அடிப்படை பரிந்துரையாக இருக்கும். எப்போவுமே ரொம்ப தெளிவான முழுமையான பசி வந்தால் மட்டுமே சமைத்த உணவுகளை சாப்பிடுங்க. இல்லை பசி சரியாக இல்லை, குழப்பமாக இருக்குன்னா பழங்கள், திரவ ஆகாரங்கள்னு சாப்பிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக நல்ல தெளிவான பசி வந்துடும்.